ஹலோ தோழர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ அன்னைக்கு பல்லாவரம் சந்தையில் வாங்கணும் இல்லையா, அந்த சோஃபால தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கருப்பு வந்து மேக்ஸிமம் எல்லாரும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் இந்த கருப்பு வந்து ஹீட்டை நல்லா அப்சார்ப் பண்ணிக்குது. உட்கார முடியல. இந்த ரூமில் ஏசி இல்லை இல்லையா, அதனால எனக்கு இதில் கம்ஃபர்ட்டே இல்லை. ஒரு 1 மந்த் நான் இதில் உட்காந்து நான் கம்ஃபர்ட்டாக கிளாஸ்லாம் எடுத்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் நான் இதை அவாய்ட் பண்ணுறேன். ஸோ கருப்பு பண்ணுறதுனால ஹீட்டு வந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்டு உட்காந்தாலே சூடு தெரியுது. ஸோ இப்போ ஒரு 2-3 டேஸ் வந்து கிளைமேட் நல்லா இருக்குது. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வர வந்தேன். ஸோ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ஃபேன் வேறு ஓடிக்கிட்டு இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ சோஃபா நல்லா தாங்க இருக்குது, சாஃப்டாக இருக்குது. பட் இது வந்து ரீஃபர்பிஷ்டு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி 9500 சொன்னாங்க. நான் 7500க்கு வாங்கியிருக்கேன். இது வந்து இன்னும் கூட கம்மி பண்ணி வாங்கியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 4 சீட்டர் சோஃபா. இந்த கார்னரும் பார்த்தீங்கன்னா அவங்க 1 சீட்டர்னு சொல்கிறாங்க, அதாவது 5 சீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ராக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுற க்ராக்ஸ் வந்து நல்லா நடந்து கீழே தேஞ்சு போச்சு. நான் பெருசாக அதை வச்சு நான் நடந்த மாதிரி எனக்கு தெரியலைங்க, டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் அது எப்படி தான் தேஞ்சு போகுதுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் எந்த ஒரு செருப்பாக இருந்தாலும் ஓவராக நடந்தால் 3 மாதத்துக்கு ஒன்று மாற்றிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நடந்தால் 6 மாதத்துக்கு ஒருக்க. நடக்காமையே இருந்து வண்டி யூஸ் பண்ணி நம்ம இங்கே வீட்டுக்கு வெளியில் நடந்து போகிறது வர்றது கூட பார்த்தீங்கன்னா செருப்பு தேஞ்சு போகுது. 1 இயர்க்கு ஒன்ஸ் மாற்றி தான் ஆகணும் போல். அதனால் ஒரு க்ராக்ஸ் வந்து பார்க்கலாமே சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இந்த சட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. இந்த சட்டை நான் ஒரு 2015 அந்த ரேஞ்சில் எடுத்திருப்பேன். கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த சட்டை. இந்த சட்டை நான் இன்னும் கூட போட முடியுது. ஸோ ஹேண்ட் கப் வந்து நான் மடிச்சிருக்கேன் 2. ஸோ ஆனால் தொப்பை வந்து பிதுங்கிக்கிட்டு நிற்கிது. ஸோ வீட்லேயே இருக்கும். ஸோ நேரங்கிட்ட நேரத்தில் சமைச்சு சாப்பிட்றோம், தொப்பைன்றது இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த காஸ்டியூமில் இந்த சட்டை வேற சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால் அந்த மாதிரி சின்ன சட்டை போடுறப்ப வயிறு வந்து பிதுங்கின மாதிரி இருக்குது. அங்கிள்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சில பசங்க, 4th ஸ்டாண்டர்டு 7th ஸ்டாண்டர்டு பசங்கள்லாம். எனக்கு வந்து சங்கோஷமாக இருந்தது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறப்ப என் தொப்பை, என்னுடைய இந்த தோற்றத்தை பார்க்குறப்ப அங்கிள்னு சொன்னது ஒன்றும் பெருசாக தப்பாக நினைக்க தெரியல. பட் என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆகாத கன்னி பையன் என்ன அங்கிள்னு சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. சரி, ஓகே, நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின அந்த க்ராக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ இங்கே பாருங்க, இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து டெலிவரி இன்னைக்கு கொடுக்க வேண்டியது. இன்னைக்கு டெலிவரி வந்து வரவே இல்லை. நானே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நானே போய் வாங்கிட்டு வந்தாலும் அவங்க பேரில் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு இது கவுண்ட்டு, இந்த ஒரு கவுண்ட்டுக்கு 17 ரூபாவோ 20 ரூபாவோ அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்டு போகிற காசு அவங்களுக்கு வந்துடும். ஸோ நான் இது வந்து ப்ரீபெய்டு ஆர்டரு. நான் ஓடிபி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் வாங்கிட்டு வரேன். இப்போ நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு அங்கே போய் ஹப்பில் போய் அவங்ககிட்ட மெனக்கிட்டு வெயிட் பண்ணி நான் வாங்கிட்டு வரேன். ஸோ அவங்களுக்கு அந்த 20 ரூபாய் ஈஸியாக கிடச்சிருச்சு. நமக்கு நம்ம பொருள் வந்து நம்ம பகிரத பிரயத்தனம், அதாவது கஷ்டப்பட்டு நம்ம அந்த பொருளை வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அதை நான் சொல்ல வரேன். இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து காம்போவாக வாங்கியிருந்தேன். 3 க்ராக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து பாக்ஸில் வரும்னு நினச்சேன். இல்லை, பாக்ஸ்லாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் வந்திருக்கு. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு ஒயிட் க்ராக்ஸு. ஸோ இது வந்து பாருங்க, இது வந்து ஒரு விதமான செப்பல்ஸ் தான். க்ராக்ஸ்லேயே இது வந்து ஒரு விதமான க்ராக்ஸ் போல. நிறைய பசங்க இதெல்லாம் போட்டு நான் பார்த்துருக்கேன். 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர். இது வந்து ஒரு 3. ஸோ 3மே வந்து 10 சைஸ் ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்து 10 சைஸ் தான் செருப்பு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒயிட் எடுத்து பார்ப்போம். ஒயிட் நல்லா இருக்குங்க. 10 தான் போட்டுருக்கு, ஆனால் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கு. போட்டு பார்க்குறேன். ஸோ நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் இது எந்த அளவுக்கு நீடிச்சு உழைக்கும் தெரியல. ஸோ இதெல்லாமே அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸு. ரொம்ப டைட்டாக இருக்குங்க. இது 10 கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது 9ஆக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கு. இதை விட ஒரு சைஸ் பெருசாக இருந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு இது கம்ஃபர்ட்டே இல்லை, டைட்டாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். ஒருவேளை க்ராக்ஸ்னால் டைட்டாக தான் இருக்கணுமா? நான் தான் இத்தனை லூஸாக போட்டுட்டு இருந்தேன்.
ஐயோ ரொம்ப டைட்டா இருக்கு. ரொம்ப டைட்டா இருக்கு. மத்ததெல்லாம் எப்படி இருக்குன்னு போட்டு பார்ப்போம். எல்லாம் அதே சைஸ் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி டைட்டா தான் போடணுமோ தெரியல. இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. போட போட லூஸ் ஆகுமா? நல்லா வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்படிதான் போடணும் போல. நான் தான் லூஸா போட்டுட்டு இருந்தேன். 11 சைஸ் இருந்தா வாங்கலாம். 11 இல்லையே இப்பெல்லாம். சின்னதா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட லூஸ் இல்லை. நீயே லூஸ் அட போடான்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருக்கலாம். ரிட்டர்ன் அனுப்புனா வேஸ்ட் தான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ வேண்டியதுதான். இது பார்ப்போம். இது இந்த மாதிரியான செருப்பு. இது நல்லா ஃப்ரீயா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. இதெல்லாம் இந்த ஹிந்தி பசங்க பிலிப்பினோ பசங்க எல்லாம் போடுவாங்க இந்த மாதிரி செருப்பு. तेरा यार हून மே தேரா யார் ஹூன் மேன் போட்டிருக்கு. அதுல நல்லா இருக்கு, அழகா இருக்கு, காலுக்கு லட்சணமா இருக்கு. இது கரெக்டா இருக்குங்க. எனக்கு இது கம்ஃபர்ட்டா இருக்கு. இது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு இந்த செருப்பு. ஸோ கால் பாதம் கூட அந்த செருப்புல பாக்குறப்ப ரொம்ப லட்சணமா இருக்கு, அருமையா இருக்கு. 3ல வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபைடு. இது வந்து 10க்கு 9 கொடுக்கலாம். இது வந்து போடாம எப்படி, இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி தள்ளிட்டு கூட போடுவேன் நான். அப்படிதான் கம்ஃபர்ட்டா இருக்குது. போட்டு பார்ப்போம். கம்ஃபர்ட்டா இருந்துச்சுன்னா ஓகே. டைட்டுங்க, பயங்கர டைட்டுங்க. அவனுங்க 9 சைஸ் தான் 10ன்னு போட்டு கொடுத்துருக்கானுங்க. நடக்கிறப்ப பின்னாடி எல்லாம் வேற இது வந்து ஹைட்டா இருக்குது, அது வேற வந்து இதுவா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் போல இதை. ஸோ இதை வந்து அப்படியே போட்டு பார்ப்போம். பயங்கர டைட்டா இருக்கு. போக போக லூஸ் ஆகுமோ? இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறது இந்த 2 செருப்பு 3 சேர்த்து காம்போல வாங்கினேன். ஸோ இது அரௌண்ட் 360 400 தான் வந்தது. ஓகேவா? ஆனால் இது வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். ரொம்ப வந்து கன்ஜஸ்டடாக இருக்கு. இது ஓகே, நல்லா இருக்கு. இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு. பட் இந்த 2த்தையும் நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்னு தெரியல. போட போட அது லூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸு? பிடிச்சிருக்கா? ஸோ என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே அஃபிலியேட் லிங்க்ல ப்ராடக்ட்ஸ் நான் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ 10 தான் மேக்ஸிமம் சைஸ்ன்னு நினச்சி நான் அதை போட்டேன். ஆனால் அதுவே சின்னதாக இருக்குது. 11 போடணும் போல. ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் எழுதிருப்பாரு நம்ம சேனல் இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்.
So see you with another interesting video. Until then, have a great day. Tata, bye bye, see you.